வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி மஞ்சளின் நன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் இயற்கையாகவே கிருமி நாசினி தான். அது மஞ்சள் மூளையில் உள்ள நியூட்ரான் செல்களை பாதுகாக்கிறது. வைரஸ், இன்ஃபெக்ஷன், கோல்டு, அலர்ஜி போன்றவற்றை வராமல் தடுக்கிறதுக்கு நுரையீரலை பாதுகாக்கிறது. மஞ்சள் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இரத்த நாளங்களுக்குள் இரத்த உறைதலை கட்டுப்படுத்துது. இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இதயத்தை பாதுகாக்கிறது. உடம்பில் உள்ள மெட்டபாலிசம் அளவு சீராவது மூலமா கல்லீரலை பாதுகாக்குது. குடல் செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. அதோடு மட்டுமல்லாமல் குடல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் மஞ்சள் தடுக்கிறது. மூட்டு வலி இருப்பவர்கள் மஞ்சளை ரெகுலராக எடுத்துக்கொள்ளலாம். மஞ்சளோட முக்கியமான வேலை என்னதுங்களா, ரத்தத்தை சுத்திகரிக்குங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். சோரியாசிஸ் போன்ற தோல் வியாதிகளையும் கட்டுப்படுத்தும். மஞ்சளில் உள்ள சத்துக்கள் அதனை பயன்படுத்துவதன் மூலம் குர்குமின் அளவு நம்மளுக்கு உடம்புக்கு மனித உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவு மஞ்சள் தேவைப்படுது. ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற மஞ்சளில் 3% தான் குர்குமின் இருக்குது. மஞ்சள் அதற்காக தான் உடம்புக்கு குர்குமினோட மொத்த சத்தும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா குர்குமினோட எல்லா சத்துமே நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. மிளகுல பைபரின் என்ற கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் தான் நம்மளுக்கு மஞ்சள் உள்ள குர்குமின் சத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் புற்றுநோய் வராமல் நம்மளுக்கு தடுக்குது. புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுல முக்கிய பங்கு. வணக்கம் மக்களே, இதில் சொல்லாத விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.